கோவப்படாதீங்க. மாண்பு நிதியமைச்சர், நான் சொல்றேன், மாண்பு நிதியமைச்சர், இல்ல மாண்பு நிதியமைச்சர், நீங்க வந்து இல்ல இத மாண்பு அமைச்சர் உட்காருங்க, மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. இல்ல மாண்பு நிதியமைச்சர் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு லைட்டர் வெயிலில் எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரணமான ஒரு இதாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இயல்பாக கொண்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாத. நீங்கள் மாண்பு பொதுப்பணித்திறன் போதும். நான் என்ன சொல்ல, உங்கள் விளக்கத்தையும் உங்களுடைய உள்ளம் சொன்னதையும் நீங்கள் உதட்டிலே சொல்லிவிட்டீர்கள், அது போதுமானது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அண்ணாவுடைய மொழி இருமொழி கொள்கை. இங்கு யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பட்ஜெட் உரையை தெளிவாக அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெளிவாக பேசியிருக்கிறாரு. இந்த விஷயம் திமுக ஆட்சியில் திரு PT.R. பழனிவேல்ராஜன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போதும் நடந்தது தான். அவர் அமெரிக்காவிலேருந்து வந்தவர், அக்கௌண்ட்ஸ் படித்து வந்தவர். அவர் தாக்கல் பண்ணும்போதும் வந்தது. இதை யாரும் அப்பொழுது கேலியோ கிண்டலோ செய்யல. அன்னைக்கு இருந்த எதிர்கட்சியா இருந்த அதிமுகவுக்குமே எதுவுமே செய்யல. அது ஒவ்வொருத்தருடைய ஒரு மொழி. அது இப்ப அண்ணனை பத்தி சொன்னாங்க. அவரு சென்னைக்காரர் இல்ல, புதுச்சேரிக்காரரு. புதுச்சேரி கடலூர் மொழியை பேசக்கூடியவர். தமிழ் பேசுவார், தமிழை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது. அதுதான் முக்கியம். அதனால சில வார்த்தைகள் நாங்கள் எப்பயுமே மரபுப்படி, நீங்க there is action, அதாவது where is action there is action சொல்லுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பதில் கொடுக்கிற இடத்துக்கு நாங்க வராமல் உங்களுடைய கருத்துக்களையும் திட்டங்களையும் பாலிசியும் பேசினா பெட்டரா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஒரு முக்கியமான செய்தி சொல்லிடுறேன், இருங்க. பொது மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதியமைச்சர் ரொம்ப சீரியஸ் ஆகாதீங்க. இவர் வழக்கத்தில் நீங்கள் பேசுகிற வழக்கில் நீங்கள் பேசுகிறீங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. அவர் புதிய சட்டமன்ற உறுப்பினர். இப்போ நாங்கள் யாராவது சொல்லியிருந்தோம், நீங்கள் யாரும் வருத்தப்படலாம். அவர் புதியதாக இப்போ தான் கன்னி பேச்சு பேசுகிறார். ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். அவர் திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர். அவர் திருநெல்வேலி மொழிக்கும் வடசென்னை மொழிக்கும் தென் சென்னை மொழிக்குமே வித்தியாசம் இருக்குது. தென்னார்காடு மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா 82, 83 தான் சொல்லுவாங்க. 82, 83 சொல்ல மாட்டாங்க. பழக்கம் வீடுன்னு சொல்லுவோம் பல பேர். தென்னார்காடு மாவட்டத்தில் ஊடுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போகிறேன்னுவாங்க, வீட்டுக்கு போகிறேன்னு பண்ணுறாங்க. இது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள். அவர் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படித்தவர். ஏன்னா அவர் மாப்பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு அவருக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய அண்ணனுடைய மாப்பிள்ளைனால அவர் கல்யாணம் பண்ணுற காலத்துலேயே தெரியும். அப்படி தான் பேசுவார் அவர், எனக்கே தெரியும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கை உள்ள மாநிலம் இந்த மாநிலம். ஆங்கிலமும் தமிழும் இரண்டும் உள்ள மாநிலம். அவர் கன்னி பேச்சில் ஒரு நகைச்சுவையாக சொல்லணுன்ற அடிப்படையில் அவர் சொல்லப்பட்டதே ஒழிய, அதான் நீங்கள் சீரியஸ் ஆகணும்னா நீங்கள் எப்பவுமே நீங்கள் பேசுகிற மாதிரி. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லிடுறோம். இது தொடர்பாக பொது நடைமுறை விதிகள், பேரவை விதிகளில் 86 பேரவையின் அலுவல் தமிழிலோ ஆங்கிலத்திலோ இரு மொழிகளிலுமோ நடைபெறலாம். தமிழ்லையும் பேசிட்டு, இங்கிலீஷையும் பேசிட்டு, தமிழ்லையும் பேசலாம். இன்னொரு சுவையான செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். இதே அவையில் மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சித் தலைவர் அம்மா உட்கார்ந்திருப்பார்கள். எதிரில் திரு கோபிநாத் என்கின்ற ஒரு மாண்பு உறுப்பினர் இருப்பார். அவர் ஓசூரை சேர்ந்தவர். அவர் திடீரென்று தமிழ் பேச வர தெலுங்கில் பேச ஆரம்பித்து விடுவார். அம்மா சிரித்து கொண்டே சொல்வார்கள், நீங்கள் தெலுங்கிலே பேசுங்கள் என்று. தெலுங்கிலே அம்மா பதில் சொல்வார். ஆக மொழியை காட்டிலும் எந்த உணர்வோடு சொல்லுகிறோம் என்பதை மக்களும் மாமன்ற உறுப்பினர் புரிந்து கொண்டார்களா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அந்த வகையில் இப்போது மாண்புமிகு நிதியமைச்சர் இதை புரிந்து கொண்டிருப்பார், மாண்புமிகு உறுப்பினர் புரிந்து கொண்டிருப்பார். புரிந்ததில் இருப்பதனால் இத்தோடு முடித்து விடுகிறோம். அடுத்த கட்டமாக அடுத்த உறுப்பினரை நான் பேச அழைக்கின்றேன். நன்றி மட்டும் சொல்லுங்க. கடையநல்லூர் தொகுதியில் கடையநல்லூர் சாம்பவர் வடகரை சுரண்டை ஆய்க்குடி கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். பாப்பான் கால்வாய் சீரமைப்பு, சீவலங்காய் சீரமைப்பை செய்து தர வேண்டும். செங்கோட்டை நகராட்சி குடிநீர் விநியோகம் சீரமைப்பு செய்து தர வேண்டும். மிக முக்கியமா மாண்புமிகு முதலமைச்சர் துறையில் அம்ரூட் திட்டத்தில் வேலை தொடங்கி அந்த வேலை நிறைவு பெறாமல் இருக்கிறது. அது வடகரை, அச்சன்புதூர், பண்பொழி, எஸ்புதூர் பேரூராட்சிகளில் அந்த திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும். மிகப்பெரிய முக்கியமான செய்தி ஐயா அவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். சிறுபான்மையினருக்கு அந்த மையவாடி என்று சொல்லுகிற அமரர்களை அடக்கம் செய்கிற அந்த பகுதி பெருமளவு நெருக்கடியை சந்திக்கிறது.
நமது சிறுபான்மைத்துறை அமைச்சர் தனி கவனம் செலுத்தி அரசின் முயற்சியோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முயற்சியோடு மையவாடிக்கு போதிய இடம் பெற்று தந்து அந்த பிரச்சனையை கடையநல்லூரிலே தீர்க்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பண்பொழி திருமலை குமாரசாமி திருக்கோயில் பிரசித்தி பெற்ற கோவில். அந்த கோவில் இன்னும் கூட நிறைய எழுதி அவை குறிப்பில் சேருங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சரி, நன்றி மட்டும் சொல்லி. அந்த கன்னியாகுமரி மாவட்ட உறுப்பினர் சொன்னாரு, 4 பேசிட்டா தொகுதிக்காரங்க நாங்க பேசிட்டோம்னு நினைப்பாங்க. அது 2 நிமிஷம் முடிச்சு. உங்களுக்கு ஒரு யோசனை கூட சொன்னேன். அவை குறிப்பில் ஏற்றி விடுங்கள் என்று நீங்கள் எத்தனை பக்கத்துக்கு எழுதி கொடுத்தாலும் அது அவை குறிப்பில் ஏற்றி ஒரு நகல் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் இந்த தொடர் முடிந்தவுடன் நமது சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில் பேசிய பேச்சு குறிப்பை புத்தகமாகவோ அதை செய்தித்தாளாக போட்டு எல்லா இல்லங்களிலும் உங்களுக்கு போய் கொடுத்தால் கூட நம்ம உறுப்பினர் எல்லாம் பேசி இருக்கிற செய்தி வரும். சிலவற்றை விட்டுவிட்டால் கூட அடுத்த கூட்டத்தொடரில் மீண்டும் நமது உறுப்பினர் பேசுவதற்காக எதிர்பாருங்கள் என்று போடுங்க. அடுத்தது காத்திருப்பா, அடுத்த முறை பேசுங்க. நிறைய நேரம் இருக்கிறது. இப்போது 3:06 அடவினையினார் கருப்பா நதி அணைகளை தூர்வார வேண்டும். எங்கள் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 6 வயது தான் நாங்கள் மாவட்டமாகி ஆகியிருக்கிறோம். அந்த 6 வயது குழந்தையை கண்ணை போல் காப்பதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும். எங்களுடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் விரைவில் திறக்கவும். செண்பகவல்லி அணை சீரமைப்பு, அந்த நெய்யல் இடதுகரை சேனல் சொன்னார்கள் குமரி மாவட்டத்தினர். இந்த 2க்கும் எங்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு குழுவை கேரளாவுக்கு அனுப்புங்கள். இவர்கள் கட்சியும் அங்கு உள்ள கட்சியும் ஒரே கட்சி என்பதால் அதை பெற்றுத் தருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். செண்பகவல்லி அணை சீரடைந்தால் தமிழ்நாட்டில் மோசமான வறட்சி பாதிக்கின்ற எங்கள் பகுதி சங்கரன்கோவில், சிவகிரி, வெம்பக்கோட்டை, கோவில்பட்டி, விளாத்திகுளம் பகுதி வளம் பெறும். அதே போல தாமிரபரணி ஆறில் மீதி இருக்கின்ற வெள்ள நீரை பம்பிங் மூலம் எப்படி அவிநாசி அத்திக்கடவு திட்டம் நிறைவேற்றப்பட்டதோ, எடப்பாடியில் எப்படி அந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறதோ, அப்படி ஒரு தாமிரபரணி ஆற்றிலிருந்து மானூர், மேலநெல்லிதநல்லூர், குருவிகுளம் ஒன்றிய பகுதிகளுக்கு ஒரு பம்பிங் மூலம் தாமிரபரணியின் எஞ்சிய வெள்ள நீரை பயன்படுத்துவதற்கான திட்டம் வேண்டும். ஊத்துமலை இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் செய்து தாருங்கள். வனவிலங்குகளின் தொல்லையிலிருந்து எங்கள் மாவட்டத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டையும் காப்பதற்கு தனி திட்டத்தை உருவாக்கி தாருங்கள் என்று கேட்டு, எவருடைய மனதையும் புண்படுத்துகிற இயல்போ நோக்கமோ இல்லை. அனைத்தையும் சுட்டிக்காட்டுவதுதான் எனது கடமையாக கருதி சுட்டிக்காட்டி இருக்கிறேன் என்று சொல்லி எனது கன்னி பேச்சை நிகழ்த்துவதற்கு பெருந்துணையாக இருந்த அவைத்தலைவர் அவர்களுக்கும் அவைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.